ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லையப்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பிறகு நோட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு ரசிக்க பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சி கொடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். இதோட அடுத்த எபிசோட் தான் இந்த சீசன் 1 கடைசி எபிசோட். முடிஞ்ச அளவுக்கு சீசன் 2 கண்டிப்பாக வந்துடும். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க சாம கதை கொடுப்போம். இப்போ ஸ்கூலில் பார்த்த ஒரு டீச்சரும் ஏங்க மேக்ஸ் வாதியாரா இருந்துன்னு கோச்செல்லாம் எதுக்கு இல்லைங்க, அந்த டேலண்ட் எனக்கு இருக்குது. இந்த இடத்துல பேஸ்கெட் பால் டீம் ஒன்று உருவாக்கி இருக்குதுல, அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அதுக்காக தான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கோச்சாவே இருக்க ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க? காமெடி பண்ணாதியா, போய் மேக்ஸ் கற்றுக் கொடுக்குற வேலையை பாரியா. பசங்க ஒன்றும் மெடல் ஜெயிச்சு ஒன்றும் பண்ண போது கிடையாது. என்ன இப்படி பேசிட்டு அவங்களுடைய லைஃப் இவ்வளோ பெரிய முக்கியமான கரியர் தெரியுமா இது? இப்படிலாம் சொல்லி நம்ம ரெசிக்னேஷன் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவர் பொங்கி எழுறாரு. சரி டென்ஷன் ஆகாதியா, கோச்சா போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட கிளாஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா இப்போ மேட்ச் ஒலிம்பிக்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸுக்கான ப்ரிப்பரேஷனுக்காக கிளாஸ் எக்ஸ்ட்ராவா ஓப்பன் பண்ணிருக்காங்க. என்னப்பா எக்ஸ்ட்ராவா கிளாஸ் வரப்போது, யாரும் அந்த வாத்தியார் கற்றுக் கொடுக்க போறது இல்ல, அந்த கோச்சுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போதான் கம்மியா கடவுளே கிளப் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும், என்ன பண்ண போறதும் தெரியல. எந்த டைம்ல அந்த ஆள் வரணும். அதுக்கப்புறம் அந்த ஆள் விறுவிறு நடந்து வந்துட்டு இருக்கு. இவனுக்கு ஒன்று பக்கம் ஓமர் எழுதிட்டு இருக்கேன். வந்தவன் பார்த்தா கையில சொம்பு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு குடிக்கிற விஷயத்தை கையில வச்சுட்டு இவங்க எல்லாரும் பார்க்க தூங்கிட்டு இருக்கலாம். டாங்க ஏஞ்சி பாக்குறான், யார் அது? அதுக்கப்புறம் வந்து கோச்சு பார்த்தா லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறான். பேஸ்கெட் பால்லாம் என்ன அதை பத்தின புராணத்துல எடுத்துட்டு இருக்க, யோ இதெல்லாம் யாரையா கவனிப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு கிளாஸ் ஓட்டி சேவ் ஆகிறானுங்க. இவன் பாருன்னு எழுதி போட்டுட்டு கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி பாக்க. என்ன தம்பிங்களா, இங்க வந்து 3 பேர் எங்க போயிட்டானுங்க சார்? அவங்க வெளியே போயிட்டானுங்க சார். நாங்க 2 பேரும் ஆல்ரெடி பிரசன்ட் தான் சார். அவர் கடுப்பாயிராரு இன்னொரு பக்கம். ஏப்பா ஒரு மேக்ஸ் டீச்சரா இருக்கிறவர் எப்படி நம்ம கோச்சா வர போறாரு புரியலப்பா. பேஸ்கெட் பால்ல பெருசா என்னதான் பண்ண போறாரு அவரு? டாங்க ஒரு பக்கம் இல்ல, கோ வந்து என்ன ஏமாத்திட்டா. நம்ம ஏத்த ஒரு கோச்சை பிடிச்சி எடுத்துன்னு வரேன்னு சொன்னா பார்த்தா எந்த ஆளெல்லாம் போட்டு வச்சிருக்கான். இவருக்கு ஃபர்ஸ்ட் விளையாட தெரியுமா தெரியலையே, நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான், அந்த கோ வந்து மேனேஜரா இருக்கிற வேலையை பார்க்கறது விட்டுட்டு நமக்கெல்லாம் தேவையில்லாத வேலையில ஏற்படுத்திட்டு இருக்கா. தலைவலியா இருக்கு அவ கூட போறது. கோச் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்கா பேரு சோனியகாரி அப்படின்ற மாதிரி. ஹீரோ உனக்கு கழிச்சிட்டு இருக்கா. பின்னாடி அவ்வளவு வரேன் டே வேணடா அப்படின்ற மாதிரி இவனுக்கு பதறானுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவ கோவப்படுறதுல யாரை பார்த்து என்னடா சொன்னேன் செத்தடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சு தோம் பண்ணிடுவானே. எங்க பாருங்கடா மிஸ்டர் லீ வந்து பயங்கரமான கோச், எனக்கு நல்லாவே தெரியும் அவரை பத்தி. அதனால நீங்க எந்த விதமான கேள்வியும் கேட்காம ஒழுங்கா போயிட்டு அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் போய் கேளுங்க காது கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீமுக்கு ஒரு கோச்சுன்றது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அதனாலதான் அவரை போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இந்த தப்பாலாம் எடுத்துக்கிற வேலை வச்சுக்காதீங்க, போயிட்டு கவனிங்க. நான் பாடுறேன் மேக் டீச்சர்லாம் எதுக்கிட்டு எங்க லெக்சர் போறது வருது அப்படின்னு ஹீரோ போலாமே. டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க டென்ஷன் ஆகிறா பார்க்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சிக்மாவும் போயிட்டு அவங்களை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி பேசி சாத்தப்படுறான். கவனிரா அந்த கோச் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவருக்காக நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே கொடுக்கணும். மிஸ்டர் லீ வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு, ஒழுங்கா போயிட்டு பாடத்தை கவனிக்கணும். நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்க நான் இதை போயிடுறேன் அவங்களை எழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு ஓட. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வெளியில இவனுங்களும் டே உள்ள போனா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரா போயிட்டு கேட்பான். சரி பேசாம 3 பேர்ல ராக் பேப்பர் சீசர் போடுவோம். அதுல வந்து யார் தோக்குறாங்களோ அவங்க தான் போய் கேட்கணும். அப்படியா சரி 1 2 3ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையை போடுவானுங்க. பார்த்தால ஹீரோ கோத்து விட்டானுங்க. ஹீரோ யோசிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரெக்டான சீசர் போடும்போது கையை விரிச்சு பேப்பரை காய்ச்சி தெரியல டாங்கும் சிக்மாவும் கையை மடிக்கி ராக்க மாத்திருவானுங்க. டே நீங்க ஒரு ஏமாத்த தேவைங்களா, என்ன ஏமாத்திட்டீங்களா மாதிரி சொல்ல உன்ன என்ன நம்பி இருக்கும் போ அப்படி உள்ளத்துல விட சார் இவன் என்னடா இவன் புதுசா வந்திருக்கிற மாதிரி பாக்க கோத்து விட்டு ஓடிக்கானுங்க. என்னத்துக்காக இங்க வந்தேன்? யார் நீ? சார் இல்ல சார் நான் இந்த கிளாஸ் சேர்ந்தவன் தான். சரி வெளியே போறதுக்கு முன்னாடி ஆகணும். மிஸ்டர் லீ என்னுடைய பேஸ்கெட் பால் டீமுக்கு நீங்க தேவை ஒரு ப்ரோ கோச்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தயவு செஞ்சு மேக்ஸ் டீச்சர் எங்களுக்கு வராதீங்க, எங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கிளாஸ் நடத்தும் போது நாங்க வெளியே போனது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு வெளியே போக. ஹீரோ போனது ஒரு கண்ணாடி போட்ட பையனும் கிளாஸ் உள்ள இருந்து பாக்குறான். அதுக்கப்புறம் பிரேக் பில் வந்த பிறகு எல்லாரும் வெளியே வரேன். ஹீரோ போயிட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடி போட்ட பையனும் இழுத்து பிடிச்சி டே யாரா நீ, உனக்கு என்ன வேணும்? உன்னோட சாயல் யாரோ ஒருத்தங்க பிரபலத்தோட ஒத்து போகுது. ஏன்னா உன கிளாஸ் ரூம்ல பார்த்தனே அந்த பையனை நீ என்னடா வேணும் உனக்கு சைட் அடிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு, கரெக்ட், நான் நினைச்சது கரெக்ட் தான். என்னடா உனக்கு இந்த போட்டோல இருக்கவங்க உன்னோட சிஸ்டரா, அவனுடைய எங்கர் பிரதர் தானே? உனக்கு அப்புறம் இது தெரியும்? கண்டுபிடிச்சிருக்கேன் மச்சான், நீ யோயோஸோட பிரதரா. நான் வந்து உன்னுடைய சிஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன்டா. எனக்கு கட்டி போடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை போட்டு கொஞ்சிட்டு இருக்கான், கொஞ்சம் நசுக்கிட்டு இருக்கான். என்ன பக்கம் இந்த கண்டாவையெல்லாம் நம்ம கோவா பதில் என்னடா 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க மாதிரி இவனுக்கு 2 பேர் கலைக்க வந்து காப்பாதுபா அப்படின்னு கிட்ட வர இவனை போட்டு அடிக்கிறான். எதுக்கு யோயோட பிரதரா இருக்கிற இவனை போட்டு அடிக்கிறேன்? அவன் எனக்கும் பிரதர் தான். அதுக்கப்புறம் வந்தவன் அப்படி எங்கப்பா கை ரொம்ப பெருசா இருக்கு, ஹைட்டா வேற இருக்கான், பார்க்க ஸ்மார்ட்டா வேற இருக்கான் அப்படின்னு டேப்பரா வச்சு ஆழ்த்து பார்த்துட்டேன். கண்டிப்பா இவன் நம்மளுடைய பேஸ்கெட் பால் டீமுக்கு சரியா இருப்பான். பேஸ்கெட் பால் விளையாட தெரியுமா உனக்கு? எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட போயிட்டு டேய் எப்படியாச்சும் அவங்ககிட்ட பேசி நம்ம பக்கம் வாழ வச்சிரு, அதான் நல்லா பிடிக்கும்ன்றாங்க. என்னோட சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பால் டீம்ல என் கூட விளையாடுறவன தான் ரொம்ப பிடிக்குமா. என்னுடைய பேஸ்கெட் பால் டீம்ல வேற ஆள் தேடிட்டு இருக்காங்க, யாரும் நாங்க தேடுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டுட்டு அடேங்கப்பா யோயோதுக்கு பிடிக்குமா, அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் ஹீரோ சோர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கான். எனக்கு நாளே ரொம்ப போரா போயிடுச்சு, கடுப்பாயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேன் திரும்ப வந்திருக்கான். டேய் வந்துட்டா நீ போடே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் துரத்தின்னு போக இவன் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். வாடா இந்த வந்து பேசினே போகலாம் நம்ம 2 பேரும். சரி வீட்டுக்கு வரைக்கும் நீ பாடி கார்டு மாதிரி வரப்படியா, எனக்கு ஒரு ஜோடி கட்டும் வேணாம். இல்லடா நான் வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட எல்லா விதமான விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி உங்க அக்கா என்கிட்ட நான் பார்த்து சொல்லுவாங்க கோசாங் நீ உண்மையிலே வேற ஆளு, எனக்கு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படின்ற ஒரு நினைப்போட அவன் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யோமா போறது ஹீரோ பார்த்துட்டு யோமா நீ வரேன் இவங்ககிட்ட என்ன காப்பாத்துறான் அப்படின்ற மாதிரி விட்டு அவனை கிளம்ப. இவன் உன பக்கம் புலம்பி யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா அங்க போனா அவங்க எனக்கு நிறைய பேசி என் கூட ஜாலியா பேசுவாங்க, ஜாலியா இருப்பான் அவங்க கூட. உனக்காக நிறைய சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோவும் யோமன் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கலனா நீ மிஸ்டர் லீயோடைய மேக்ஸ்
ஒலிம்பிக் கிளாஸ்ல நீ வருவேன்னு அந்த ரூம்ல வரதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா அந்த சமயத்துல. எப்படிதான் அதெல்லாம் கவனிச்சு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு டாப் டயர் எலைட் பிளேயர் இதுக்கு முன்னாடி அது ஒன்ன மாதிரி தானே. கண்டிப்பா நீ வந்து ஜாயின் பண்ண நல்லா இருக்கும்டா பாராடி. கோச்சே வந்து நீ கேட்ட மாதிரி வந்துட்டாங்க. நீ தேவலாம எதுக்கு மிஸ்டர் லீ கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறேன். அவரை குறைச்சி எடை போட்டு நீ எந்த விதத்திலையும் தாழ்வா நடத்தக்கூடாது. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நேஷனல் வருது, அதனால ஒரு ஒருத்தான கோச் நமக்கு அமைஞ்சதான் நல்லா இருக்கும். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு எப்படி தெரியும் அதை பத்தி? நீ சொல்ற என்னடா சொல்ற? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹோம்வொர்க் பண்ணது எல்லாமே அவர்கிட்ட காமிக்க வந்திருப்பான். அந்த டைம்ல பார்த்தா ஸ்டாஃப் ரூம்ல அவனும் மேட்ச் உட்காந்து விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அங்க விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே கைடன்ஸ் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல உட்காந்து அப்பயே உனக்கு புரிஞ்சிருக்கும் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது. மேட்ச் பிரமாதமா எனக்கு குஜால். அதுக்கப்புறம் பார்த்தா அவனை திரும்பி பார்க்க தம்பி நீ ரொம்ப நாள் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்க்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குடா. உண்மையிலே அவர் ஒருத்தான ஒரு கோச் தான். அதனால அவரை குறைச்சி மாற்றி போயிடாத அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கிளம்ப. இருந்தாலும் நீ வந்தா நல்லா இருக்கும்டா. இங்க பாரு எனக்கு பதில் தான் அந்த பெரிய கோச்சை நான் இந்த இடத்துல சேர்த்திருக்கேன். நான் வரணும்னாலும் நான் கொஞ்சம் என் மைண்ட் மாற்றணும். அதனால இருக்கிற கோச்சை வச்சு நல்லா விளையாடிக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த வீட்டுக்கு வந்து மொத்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம கோவும் மேனேஜரும் பார்த்தா உங்களுக்கு ஜெசி ஷூ எல்லாமே நாளைக்கு வாங்கிடலாம், எல்லாரும் கிளாஸுக்கு வந்துருங்கன்னு நாம அப்படின்னு அவ்வளோ மெசேஜ் பண்ணிருக்கேன். இவங்களாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்க. இப்போ ஹீரோ அதுக்கப்புறம் யோமு சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குன்றத அவர்கிட்ட பேசின விஷயம் அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவர் ஒன்று பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பசங்களுக்கு நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணணும், நிறைய கோல் போட உதவி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சிக்னாவும் புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட் கூட ஜாலியாக பேசிருக்கான். என்னோட என்னோட ரொம்ப ஆகிட்டா இருக்கா, நீ வேற பார்க்கவே பயங்கரமா இருக்கா அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு இருக்கேன். என்னப்பா இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரே டீம் தான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டீம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கட்டமா இவங்களுக்கான ஜெர்சி அப்புறம் ஷூஸ் எல்லாமே இவங்களுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து அவங்களுடைய பேர் போட்டு இருக்கிற இடத்துல தான் உங்களுடைய ஷூ இருக்குது. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை சூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு அடிச்சுக்கணும் வாழ்றானுங்க. டே இது எந்திரா ஆந்திரா அப்படின்ற மாதிரி பார்த்தா மேனேஜரும் இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா, என்னோட பாக்கெட் பண்ணி செலவு பண்ணிருக்கேன், பரவாயில்ல பண்ணி இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்றேன், இதெல்லாம் தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோச்சும் ஆறுதல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா டாங்கும் டேய் நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஷூவை மிச்சம் லீதை கவனிச்சிட்டு தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, உங்களுக்கு ஏற்ற ஷூவை தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அதனால நீங்க அதை தான் போட்டு விளையாடணும் சரியா. ஹீரோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற ஷூ அவனும் பார்க்க எங்க பாரு பசங்களா இதுக்கப்புறம் நீங்களாம் ஒரு டீம் ஒரு கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்கெட் பால் ட்ரீம் உங்களுடையது. அது நேஷனல் வரைக்கும் போகணுன்றது இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. என்னுடைய வழிகாட்டுதல் நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றது உங்க கிட்ட தான் இருக்கு. என்னால முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் தான் நான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவருடைய சின்ன வயசு கதையை சொல்றாரு. ஏன்னா அவரும் 70s இருக்கும்போது அவருடைய சின்ன வயசுல இதே மாதிரி கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமா விளையாட முடியாம போயிடும். அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க படிப்புல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லி இவங்களை புஷ் பண்ணிருப்பாங்க. பட் அதுல இருந்து அவரு கொஞ்சம் கொஞ்சமா படிப்பையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்புல டாப் ஸ்டூடெண்டா வரது மட்டும் இல்லாம கொஞ்ச காலத்துல பார்த்தா பேஸ்கெட் பால் டீம்லயும் ஜாயின் பண்ணி நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நல்ல பிளேயரா திகழ்றதுனால ஒரு இடத்துல குடும்பத்துல இது விஷயம் பிடிக்காதனால அவங்க மேல் படிப்புக்கு வேற ஒரு இடத்துக்கு அவனை அனுப்பிச்சிறாங்க. அதோட அவரும் டீமை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு மேக்ஸ் டீச்சரா வந்திருப்பாரு. இந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே நான் சமாளிச்சு தான் தம்பி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது யாரும் நினைக்க தேவையில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னன்றது எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம். அதனால உங்களால் முடிஞ்ச முறையாச்சு நீங்க கண்டிப்பா பண்ணி தாகணும். எவ்வளவு உணர்ச்சி உங்க கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இவ எவ்வளவு பெரிய ஆளுன்றத. டெவலப்படாதீங்க பசங்களா, உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே உங்களுக்கு இப்போ தடையா கிடையாது. நீங்க எல்லாருமே உங்களுடைய இஷ்டத்துக்கு தான் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். ட்ரைனிங் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பால பேஸ்கெட் குள்ள போட இவருடைய ஸ்டைல பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவரு இப்படி சூப்பரா போடுறாருன்னு. இருந்தாலுமே அவருக்கு வயசானதுனால பயங்கரமா பேக் வலிக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தன் லேட்டா வந்துடுறேன். சாரி கேஸ் என்ன மனிதனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெளியே ஒருத்தன் அழகான ஒரு ஸ்மார்ட்டான பையன் வந்து நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்து அவங்க கூட பேசிட்டு இருந்தேன். அவனுடைய டீம்ல ஜாயின் பண்ண சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அவன் பார்த்தா வரலான்ட்டான். இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆவேன். கண்டிப்பா யோமோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்க அந்த அவன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் அவர் நல்லாவே இவங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துல அவங்க ஆர்டர் பண்ண ஜெசி எல்லாமே வந்துடுறேன். மேனேஜர் கோபம் உங்களுக்கு ஜெசி வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜெசி கொடுக்க தமிழா விடாமுயற்சியில இன்னமும் போராடணும். அதுக்கப்புறம் வந்து யோமோவும் போகும்போது அனுபவம் உள்ள ஒருத்தர் இவங்க டீமுக்கு கிடைச்சதுனால கண்டிப்பா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவனை யோசிச்சு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்க பயிற்சி கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா பயிற்சி பண்றாங்க. பசங்க பார்த்தா அதுக்கப்புறம் கடுமையான ட்ரைனிங் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கேன். மேனேஜர் கோபம் பசங்களாடே உங்களுக்கான ரீஜனல் அவுட்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. நமக்கான 3 ஆப்ஷன்ஸ் இப்ப தயாரா இருக்காங்க. EA நம்பர் 2 ஹை ஸ்கூல் அப்புறம் ஜிங்மெங்க்யூ ஹை ஸ்கூல் நம்ம கூட தான் மோத போகுது அப்படின்ற மாதிரி 3 ஆப்போனன்ட்ஸையும் அவ்வளோ சொல்ல அதோட இந்த 3 முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பேஸ்கெட் பால் அமைச்சு போடுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க. கண்டிப்பா அடுத்த கட்ட மேட்ச் எல்லாமே வெறித்தனமா போகுன்றதால முடிஞ்சிருக்க பொறுமையா பாருங்க. அடுத்த எபிசோட் தான் சீசன் 1 ஃபைனல் எபிசோட். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. சீசன் 2 கண்டிப்பா தொடர்ச்சி வந்துடும். முடிஞ்சிருக்க அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.